வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 212 ஞாயிற்றுக்கிழமை மே 12, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஈரோடு மாணிக்க மாணவர்கள் 2 நாள் முகாம் பிரம்மாண்டமான SEM ஸ்பேஸ் ஸ்பின்னிங் மில் பார்வையிடலுடன் தொடங்கியது. சென்னை மாணிக்க மாணவர்கள் 2 நாள் முகாமினை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் 2 நாள் வைய தலைமைக்கொள் முகாம் ஈரோடு மாவட்டம் அவிநாசியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான SEM ஸ்பேஸ் ஸ்பின்னிங் மில் பார்வையிடலுடன் மே 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்கியது. இந்த மில் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சை வாங்குவது தொடங்கி அதை நூலாக்கி துணியாக்கி வண்ணம் சேர்த்து பல தரம் வாய்ந்த துணிகள் தயாரித்து விற்பனையோடு நில்லாமல் அதற்கு மேலும் அனைத்து தரப்பினருக்குமான ஆடைகள் வரை உருவாக்கி ஏற்றுமதி வரை, அதாவது ஆ முதல் அக்கு வரை சுமார் 50,000 பணியாளர்களை கொண்டு நடைபெற்று வரும் சிறப்பான தொழில் நிறுவனம் என்பதை மாணவர்கள் நேரடியாக கண்டு கேட்டு புதிய அறிவையும் அனுபவத்தையும் பெற்றதாக தமது பின்னூட்டத்தில் தெரிவித்தனர். காலை மாணவர்களை வரவேற்றதிலிருந்து மாலை 4 மணிக்கு வழி அனுப்பி வைக்கும் வரை ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் உள்ள அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணிக்க மாணவர்களுக்காக முக்கியத்துவம் அளித்து உபசரித்தது மாணவர்களின் உயர்ந்த லட்சியத்திற்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. மாலை அதனை முடித்து ஈரோடு கருங்கல் பாளையத்தில் உள்ள அகர்வால் பவனுக்கு மாணவர்கள் வந்து சேர்ந்தனர். அன்று இரவு மட்டுமல்ல, முகாமின் 2 நாட்களும் சுவை மிகுந்த உணவு தேநீருக்கான பொறுப்பை தி சென்னை சில்க்ஸ் SEM டெக்ஸ்டைல்ஸ் ப்ராசஸிங் மில் பொறுப்பாளர் திரு சரவணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அன்று இரவு உணவிற்கு பின் விரிவான அறிமுகம் மற்றும் அவர்களது தனித்திறன் பற்றி தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. மறுநாள் காலை யோகா கதை நிகழ்ச்சி இடம்பெற்றது. காலை சிற்றுண்டிக்கு பிறகு மாணிக்க மாணவர்களின் தகுதியான 5 பண்புகள் பற்றி திரு கௌதம் விரிவாக கலந்துரையாடினார். பிறகு லட்சிய சமுதாயத்தில் என் பொறுப்பு என்ற தலைப்பில் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. பகல் உணவு சமயத்தில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா வருகை தந்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்தது மாணவர்களுக்கு பெருமிதத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. இறுதியாக விஷ்ணுவர்தன் மற்றும் கேசவப்பிரியன் அவர்கள் மாணவர்கள் பள்ளி படிப்புடன் தமது வீட்டில், பள்ளியில், தாம் வாழும் பகுதியில் எப்படி பொறுப்பேற்று செயல்படுவது என்று விரிவாக பேசினார். முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தி சென்னை சில்க்ஸ் நினைவு பரிசாக டி-ஷர்ட்டும் திரு தங்கவேலு ஐயா தாயன்புடன் இனிப்பு மாம்பழம் வழங்கியது கண்டு மாணவர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். 2ஆம் நாள் முகாமில் நல்லோர் வட்டம் மாநில குழுவை சார்ந்த திரு முத்துகிருஷ்ணன், திருமதி வசந்திபாலன், திருமதி தங்கமணி, திருமதி சுகபாசி, திரு தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று ஈரோடு மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் விஷ்ணுவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணிக்க மாணவர் துறை வளர்ச்சிக்காக சுற்றுப்பயணம் செய்து வரும் மாணிக்க மாணவர்கள். நாட்டின் எதிர்காலத்திற்காக தமிழகம் நெடுகிலும் உள்ள மாணவர்களில் மாணிக்க மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருது வழங்கி அடையாளப்படுத்தி அதனைத் தொடர்ந்து பள்ளி படிப்புடன் தலைமைத்துவ பயிற்சியையும் நல்லோர் வட்டம் அளித்து வருகிறது. அப்படி பயிற்சி பெற்ற மாணவர்களில் செல்வி கீர்த்திகா மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர், செல்வன் கோகுலகிருஷ்ணன் சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர், செல்வி வீணாஸ்ரீ போட்டித் தேர்வுகள் துறை மாநில பொறுப்பாளர், செல்வன் பிரணீத் ஆகாஷ், செல்வன் வாசு திறமை திருவிழா பொறுப்பாளர், செல்வன் தக்ஷணாமூர்த்தி காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர், செல்வி சரோஜினி இளைஞர் கள பொறுப்பாளர் ஆகியோர் அந்த பணிகளை செய்ய தயாராகி அதற்காக சுற்றுப்பயணமும் செய்து நல்லோர் வட்ட மாணிக்க மாணவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை சமுதாயத்திற்கு பறைசாற்றி வருகிறார்கள் என்றும் இவர்களுடன் அடுத்த மாதம் இப்படி தகுதி வாய்ந்த மேலும் 100 மாணிக்க மாணவர்கள் சந்தித்து மாணிக்க மாணவர்களை கண்டறிவது, விருது விழா நடத்துவது, இணைய வழி வார கூடுதல், மாதாந்திர நேரடி சந்திப்பு நடத்துவது, முகாம் நடத்துவது மற்றும் மாநிலம் நெடுகிலும் சுற்றுப்பயணம் செய்து அனைவரையும் ஒருங்கிணைப்பது என்ற 5 செயல்பாடுகளை திட்டமிடவிருக்கிறார்கள் என்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி.
இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திண்டுக்கல் மாணிக்க மாணவர்கள் இல்லங்களுக்கு காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர் பிரணீத் ஆகாஷுடன் சென்றது சுவாரஸ்யமாக இருந்தது. லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் லோகமணி. லட்சிய சமுதாயத்தின் கலாச்சாரங்களில் ஒன்று மக்களின் உள்ளம் நாடி இல்லங்களுக்கு சென்று அலாவுவது. அந்த வகையில் மே மாதம் 10ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் நரசிங்கபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணிக்க மாணவர்களின் இல்லங்களுக்கு ஒரு நாள் பயணமாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணிக்க மாணவர் செல்வன் பிரணீத் ஆகாஷுடன் 7 இல்லங்களுக்கு சென்று அவர்களின் பெற்றோருடன் அலாவலாவினோம் என்று இந்த நேரடி சந்திப்பானது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மத்தியில் நல்லூர் வட்டத்தின் மீது அழகான புரிதலையும் மேலும் நம்பிக்கையும் உருவாக்கி இருப்பதை காண முடிந்ததாக லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி லோகமணி தெரிவித்தார். இதற்காக செல்வன் பிரணீத் ஆகாஷ் காஞ்சிபுரத்திலிருந்து திண்டுக்கல் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான வழிகாட்டுதல்களை தருகிறது என்று பெற்றோர்கள் கூறியது நிறைவை தந்தது என்றும் ஒரு நாள் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் நம்பிக்கையின் பயணமாக அமைந்தது என்று லோகமணி மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.